ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ரெண்டாவது அத்தியாயத்தில் 64வது ஸ்லோகம் மூலமாக நம்ம விருப்பு வெறுப்புகளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த படிக்கட்டுகள் பார்த்து கடைசியில் மனத்தெளிவு ஏற்படும் அப்படின்றதில் பார்த்தோம். மனத்தெளிவு ஏற்படுறதுனால என்ன அப்படின்றத கண்டினியூவேஷனாக 65வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 65வது ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கானாம் हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिः पर्यवतिष्ठते. பிரசாதே, பிரசாதம்னா மனத்தெளிவு, மனசில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைன்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி அந்த நிலை வரும்னா, நம்ம விருப்பு வெறுப்புகளை விட்டுடுறோம். விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டா நம்ம புலன்கள் அடங்கி போகும். ஏன்னா புலன்கள் இது வேணும் வேண்டான்றதை நோக்கி தானே எப்போவுமே அலையுது. ஸோ இப்போ விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டோன்னா புலன்கள் அடங்கும். புலன்கள் அடங்கினா புலன்களோட தலையான மனசும் அடங்கிடும். அப்போ மனசு அடங்கிடுச்சுனாலே நமக்கு மனசில் ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா மனசில் எந்த குழப்பங்களும் இருக்காதுல்ல. அது போகணுமா, இது போகணுமா, இது வேணுமா, அது பின்னாடி ஓடணுமா அப்படின்ற குழப்பங்கள் இல்லாத போது மனசு அமைதியாக ஒரு தெளிவாக இருக்குது. பிரசாதே, அப்படி அந்த மனத்தெளிவு வரும்போது அஸ்ய, அந்த ஆத்ம ஞானிக்கு, யார் இதை பின்படுத்துகிறாரோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஹானி, சர்வ துக்கானாம் ஹானி, சர்வ துக்கானா எல்லா துக்கங்களும் ஹானி தொலைஞ்சு போகுது. உபஜாயதே, அதுக்கு பிறகு என்ன? பிரசன்ன சேத்தசக ஹி, அதாவது மனத்தெளிவு அடைஞ்ச பிறகு தான், ஹி அப்படிங்கும்போது தெளிவாக சொல்கிறாங்க, மனத்தெளிவு அடைஞ்ச பிறகு தான் ஆஷு, உடனே என்ன ஆகுது, உடனே சடக்குன்னு புத்திஹி பரி அவதிஷ்டதே, நம்ம அறிவு நல்ல நிலை பெற்றதாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா இப்போது 64, 65 ஸ்லோகம் அப்படியே 62, 63க்கு ஆப்போசிட். ஏன்னா 62, 63ல் பகவானை தியானம் பண்ணல, பகவானை நினைக்கலைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாரு. அதில் தான் நம்ம பார்த்தோம், தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷோபஜயத்தே, பகவானை நினைக்காத போது எல்லா விஷயங்களை நோக்கி நம்ம புலன்கள் போகுது. அப்போ ஆசை வருது, ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பேராசையாக மாறுது. நம்ம ஆசைப்படுறது கிடைக்காதனால கோபம் இன்னும் அதிகமாகுது. அந்த நிலமையில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம செஞ்சிடுறோம். ஞாபக மறதி வருது, கடைசியில் புத்தியே நாசமாயிடுது. நம்ம என்ன தொடங்கணும்னு ஆரம்பித்தோமோ அதையே மறந்து போய்டுறோம், அந்த நிலைக்கு வந்துடுறோன்றதை பார்த்தோம் 62, 63ல். இப்போ 64, 65ல் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். பகவானை நினைக்கிறதுனால என்ன, பகவானை நினைக்க நம்மளுடைய ரஜோ தமோ குணங்கள் குறைஞ்சு சத்வகுணம் அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, நம்ம விருப்பு வெறுப்புகளை தொலைக்கிறது ஈஸியாகும். ஏன் இது நார்மலாக பண்ண முடியாதான்னு கேட்டால் இல்லை. நம்ம தமோ குணமும் ரஜோ குணமும் அதிகமாக இருக்கும்போது எப்போதுமே நம்மளை ஆசைகளை நோக்கியே நம்மளை போக செய்யும். ஆனால் அது கம்மியாகி சத்வகுணம் அதிகமாகும் போது தான் நம்ம விருப்பு வெறுப்புகளை தொலைக்கிறது ஈஸியாக, ஆர் ராதர் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக, நம்ம அதனால் அட்ஜஸ்ட் ஆகிக்க முடியும் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம். அப்படி ஆகும்போது நம்ம புலன்கள் சென்சஸ் அடங்குது. அது அடங்கும்போது அற்ப ஆசைகள்லாம் மறையும். நம்ம மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தோடனே மனத்தெளிவு ஏற்படும். இந்த மனத்தெளிவு ஏற்படுறதுனால ஆத்ம தர்ஷனம், அதாவது புத்தி நிலை பெற்றதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நிலையில தான் நம்ம ஆத்ம தர்ஷனம், ஆத்மாவை உண்மையாக உணரலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வரும். இதிலிருந்து தான் பக்தி யோகம் பிறக்குது. இந்த ஒரு நிலைமையில் அந்த பக்தி வளர 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 எல்லா துக்கங்களும் அழிஞ்சு போகும், எல்லா துக்கங்களும் தொலையும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ இந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ரொம்ப ஐயோ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ படிக்கட்டுகள் போகணுமா,
இது ஒரு படிக்கட்டுனா கூட பரவாயில்லையே, இவ்வளோ படிக்கட்டுகள் இருக்கே, எங்கேயாவது நடுவில் திரும்ப தவறி விழுந்துட்டோன்னா திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமான்னு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம திருப்பதிக்கெல்லாம் போகிறோம், அங்கே எவ்வளோ பெரிய க்யூ இருக்குது, பெருசாக க்யூ நிற்கிறாங்க, அப்படியே வரிசையாக ஆளுங்க நிற்கிறாங்க. நம்ம போய் நிற்க வேண்டியது தான். அதுக்கு பிறகு அடுத்து எப்படி உள்ள பகவான் கிட்ட போகிறோம், உள்ள பெருமாள் கிட்ட போகிறோன்னே நமக்கு தெரியாது. கோவிந்தா கோவிந்தான்னு நம்மளோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து தள்ளிக்கிட்டே அப்படியே போயிடுறோம் இல்லையா? அதே போல் தாங்க இதுவும். முதல்ல நம்ம பெருமாளை நினைக்கணுன்றது தான் முதல் படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் நம்ம காலை எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி திருப்பதியில் க்யூவில் எல்லோரும் நம்மளை தள்ளிக்கிட்டே போகிறாங்களோ அது போல் பகவான் வந்து நம்மளை தள்ளிக்கிட்டே நம்மளை கூட்டிகிட்டு அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடுவார் அப்படின்றத தான் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.